ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்பெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்முக்கு பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலராக பண்ணணும், மந்த் ஆன் மந்த் பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை எப்போ எக்ஸிட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டை எப்போ விற்கணும் தெரியுமா? அது இந்த வீடியோவில் வந்து எப்போ நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை விற்கணும் அப்படின்றதுக்கு 3 சினாரியோ இருக்குது. அந்த 3 சினாரியோவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கனெக்ட் பண்ணுங்க. ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் போய் சேரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்க, எப்போ உங்க மியூச்சுவல் ஃபண்டை நீங்க விற்கலாம்? 3 சினாரியோவில் ஃபர்ஸ்ட் சினாரியோ, அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து நான் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கண்டிப்பாக விற்கணும். எப்படி எவாலுவேட் பண்ணுறது ஒரு நான் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாக்கா, எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குமே வந்து ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க்குன்னு ஒன்று இருக்குது. இப்போது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் எதுன்னா நிஃப்டி 50. இதுதான் ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க். எப்போ ஒரு ஃபண்டு வந்து 2 கண்டினியூஸ் இயர்ஸாக தொடர்ச்சியாக அந்த ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க்கை விட லோவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ கண்டிப்பாக அந்த டைம் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை எக்ஸிட் பண்ணியே ஆகணும். சரி, ஏன் இதை மாதிரியான ஒரு நான் பெர்ஃபார்மன்ஸ் வருது? எப்போவுமே நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம், நம்ம ஒரு கிறிசில், எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், வேல்யூ ரிசர்ச் இது மாதிரியான வெப்சைட்லாம் போயிட்டு அது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்டா, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது, ரேஷியோஸ் எப்படி இருக்குது, நிறைய அனலைசிஸ் பண்ணுவோம். அதையும் தாண்டி எப்படி ஒரு ஃபண்டு நான் பெர்ஃபார்மிங்காக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் தான் வந்து பிஸ்னஸ் சைக்கிள். ஒரு ஃபண்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ரோச், ஒரு ஸ்டைல் இருக்குங்க அந்த ஃபண்டு மேனேஜருக்கு. சில ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்ற ஒரு அப்ரோச் தீமை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சில ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத் அப்படின்ற ஒரு மொமெண்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பேஷண்ட்லி வெயிட் ஃபார் 2 கண்டினியூஸ் இயர்ஸ். அப்போவுமே அந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு நான் பெர்ஃபார்மிங் ஃபண்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இது சினாரியோ 1. சினாரியோ 2 அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தாக்கா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் கோல் இல்லை ட்ரீமுக்காக தானே. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டாட்டரோட மேரேஜ்னு வச்சுக்கோங்க. உங்களோட டாட்டரோட மேரேஜ் 2030 வருது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ 2028 வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா 50% ஆஃப் கார்பஸை என்ன பண்ணணும், ஒரு 25% டெட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். 2029 பார்த்தீங்கன்னா ஒரு 75% டெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். 2030 அந்த காசு ஈக்விட்டிலேயே இருக்கக்கூடாது. அது 1 இயர்க்கு முன்னாடியே என்ன பண்ணணும், அதை வந்து ஸ்லோவாக 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி 2030 கண்டிப்பாக டெட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஏன் இப்படி பண்ணணும்னாக்கா, இப்போது 2030 திடீர்னு கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு மார்க்கெட்டு 60% ட்ராப் ஆச்சுன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு 15 வருஷம் சேர்த்து வச்சிருந்த காசு என்ன ஆகும்? நீங்கள் எடுக்க போகும்போது ஒரு பெரிய ஒரு ஃபாலு, பெரிய ஒரு கிராஷு, ட்ராப்பில் இருக்கும். தட் இஸ் அ வெரி வெரி அன்டிசைரபிள் சினாரியோ. ஸோ என்ன பண்ணணும், உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் கிட்ட வரும்போது நீங்கள் ஈக்விட்டிலேருந்து டெட்டுக்கு ரெகுலராக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 3, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு டைனமிக் பிளேஸுங்க. சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வேல்யூவேஷன் கடகடான்னு மேலே போயிடும். 1 or 2 ஸ்டாக்ஸுக்கு இல்லைங்க, பரவலாக என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் இது ரொம்ப ரேரான ஒரு சினாரியோ. இந்த மாதிரி சினாரியோ இப்போ இந்தியாவில் வந்ததில்லை, வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் இந்த சினாரியோ வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணணும். இது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, பெரிய ஒரு வேல்யூவேஷன்ஸ் நிறைய ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கும். ப்ராஃபிட்டை விட உங்களுக்கு மார்க்கெட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஸ்டாக்குக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐபிஓஸ் வந்தால் கடகடான ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும். தேவையில்லாமல் பென்னி ஸ்டாக்ஸ் என்ன ஆகும்னா பெரிய ஒரு அப்ரிசியேஷனுக்கு வரும். அன்எக்ஸ்பிளைனபிள் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே. அண்ட் இந்த கிரெடிட் குவாலிட்டி என்ன ஆகிடும், கொஞ்சம் லோவர் ஆகிடும். இதை மாதிரியான ஒரு சிம்டமை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். இந்த ஒரு 3 சினாரியோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்பவுமே சேஃபாக இருக்கும் அண்ட் வெல்த் கிரியேஷனும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலில் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ், நிறைய கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்குங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா
டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். See you again with another interesting video. Okay, bye bye.